of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, innovate, doing it all alone. This time I show you all my theory. The clock is ticking, I'm flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drinker, dream doper, ain't a baker, ain't a kind of just a human. வணக்கம் நான் ஷோபாசன பிசி வரமாசன இந்த ஸ்டெஃப் வந்து வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம ஹரிஷ் கல்யாண் பிரதரோட அடுத்த படத்தோட டைட்டில் அன்லாக்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க ஒரு வீடியோ, டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. பேசிக்கலி தாஷமக்கான்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இது என்ன சொல்லிட்டு என் வைஃப் கிட்ட கேட்கும் போது வந்துட்டு என்ன இது ஐடியா இருக்காங்க போது இங்கே சென்னையில் இருக்கிற ஒரு இடமாமே இது. ஸோ எனக்கு அது தெரியல, அவங்க சொன்னாங்க. தென் ஐ வாஸ் லைக் ஓகே இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அந்த இடத்துல இருக்கிற சினாரியோஸ் பேஸ் பண்ணியோ இல்லை அங்கே நடக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை ஃபிக்ஷனலாக கிரியேட் பண்ணியிருப்பாங்களா இல்லை அங்கே நடந்த ஏதோ இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஐ ஹவ் நோ க்ளூ, எனக்கு ஐடியாவே இல்லை. பட் ஒன்று என்னன்னா ஹரிஷ் கல்யாண் ஒரு லுக்கு செமையாக இருந்துச்சு, செம ஸ்டைலிஷாக இருந்தார் மனுஷன். ஸோ ஐ ஆம் த்ரில்ட் எக்ஸைட்டட். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துலாம், டைட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ என்ன ஏது இதுவே 2 நிமிஷம் கிட்ட விட்டுருக்காங்க, 2.25 நிமிஷம் இன்ஃபேக்ட். ஸோ ஐம் எக்ஸைட்டட், பார்த்துலாம் அப்புறம் பேசலாம்னு சொல்கிறேன். பட் போகிற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி வச்சு லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் வித் தாஷமக்கான் டைட்டில் அன்லாக் வீடியோ. ஹியர் வி கோ. நோ கோலி மாட்டிடுச்சு, முழுசா ஒன்றுமா பீஸ் போட்டுருவான். அடையாளமே தெரியக்கூடாது. நான் என்ன பண்ணியா, ஆனால் பீஸ் மிஸ் ஆகக்கூடாது. புரிதா? இந்த வாட்டி பீஸு தட்டாது. எந்த ஏரியாவில் இருங்க? நோ தர்கா ஒன்று இருக்குதுல்ல, அது பக்கத்தருவில் தான் இருக்கிறோம். நான் கூப்பிடுறேன். கேட்கலண்ணா கேட்கலண்ணா தாடி பாருங்க. ஓகே தாரா பையன் அவன், இவனுக்கு அவ்வளோ பழுத்தல்ண்ணா. கிளம்பு வட போயிட்டு போயிடுறாங்க யார். பாய் கிளம்பு. ஏய் எங்கே தண்டாகிறீங்க? நோ அதானா, அது பேர் என்னது, தாசமகன். இங்க என்ன போய் மாட்டீங்க? இங்க எஸ் ஆகுங்க. யாரா நீங்களா? ரைட்ரா. ஓ இடம் தெரியாம வந்துட்டாங்களா? மதிக்காம போயிட்டு He's looking great. Like his haircut. Oh, okay. இது வேற. Okay. Okay. Oh, nice. Okay. அந்த மைக்கு பிடிச்சதுக்கு காரணம் மேபி அந்த ஏரியாவில் வருது. சரி இந்த ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் பாடிட்டு இருப்பாங்க. ஐ டோன்ட் நோ எதுக்கு அந்த வெப்பன்லேருந்து மைக்குக்கு மாறிச்சுன்னு தெரியல. மேபி அந்த மாதிரி ஏதாச்சும் பர்ஃபார்ம் பண்ணிருக்கிற ஆளுன்னு நினைக்கிறேன். அவன் மேபி இஸ் அன் ஈவெண்ட் கம்பெனி ஆர்கனைசர். அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்பீக்கர்ஸ் மைக்ஸ் எல்லாம் இது பண்ணுற மாதிரி லைக் அரேஞ்ச் பண்ணுற மாதிரியோ இல்லை ஈவெண்ட் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி இருப்பாரா, இல்லை மேபி இந்த ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரியும் இருப்பாரா என்னன்னு தெரில. அண்ட் ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு நல்ல சியர்ஃபுல் கையாக இருக்கிற இடத்த இன்னொரு பக்கம் பயங்கர டெரராகவே இருப்பார் நினைக்கிறேன். தட் வாஸ் ஹிஸ் வெப்பன் நினைக்கிறேன். அவருக்கே ஒரு வெப்பன் மாதிரி ஒன்று சின்ன ஒரு பிளேட் மாதிரி வச்சிருக்காரு. ஐ டோன்ட் நோ வாட் யூ கால் தட். அது ஒரு க்ளா மாதிரி இப்படி இருந்தது. அது ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், எனக்கு தெரில இது மேபி ஏதோ இன்ஸ்பயர்ட் ஸ்டோரியா இல்லை என்னதுன்னு தெரில. பட் என்னமோ பயங்கர வைலண்ட்டாக இருக்கணும் மட்டும் தெரிஞ்சிச்சு, ஒன்று கிளியராக தெரிஞ்சிச்சு. அண்ட் வந்த ஆளுங்க வந்துட்டு ஏரியா விசாரிக்க மாட்டோம், பயங்கர டெரரெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்படின்னு பார்த்தா எனக்கு எங்கே போகிறோன்னே தெரியாமல் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் இட் ஜஸ்ட் ஸோ ஹேப்பன் தட்
ஆப்வியஸ்லி ஹீரோயிக் எலிமெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. அந்த கட்ஸ் நல்லா இருந்துச்சு, அந்த ஆக்ஷன் போர்ஷனோட கட்ஸ் நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு, எஸ்பெஷல் அந்த மாதிரி ஏதோ ஆரம்பிச்சு அது செவையாக இருந்துச்சு. அங்கே இருந்து ஹரிஷ் கல்யாண் பிரதர் இஸ் லுக்கிங் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங். அந்த ஹேர் கட் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. அது இது வேறு, அந்த ப்ரீடு வேறு, அது ஒரு மாதிரி செவையாக ஒரு ஸ்டைலிஷாக இருக்கார் ஆள். ஃபஸ்ட்டே இந்த போஸ்டரில் பார்த்து நினைக்கிறேன் லைட்டாக இந்த இடம் மட்டும் அப்படியே ஃபுல்லாக ஃபேட் அடிச்சிருந்த மாதிரி எனக்கு அங்கேயே பிடிச்சிருச்சு. மனுஷன் சும்மாவே அழகு இந்த மனுஷன். பட் இந்த ஹேர் கட் கைண்ட் ஆஃப் மேட் ஹிம் லுக் ஈவன் கூலர். ஒரு மாதிரி முடிச்சு அப்படின்ற பாருங்க, சாரி பைசப்ஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாரு போல தெரியுது. ஒரு மாதிரி ரொம்ப பயங்கர பில்ட் பாடி கிடையாது, பட் ஆனால் ஒரு மாதிரி ஃபிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிற ஆள். அண்ட் ஐம் லைக்கிங் இஸ் ஆட்டிடியூட் as well. ஒரு பயங்கர ரக்கடான இறங்கி செய்கிற ஆளாக இருப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அப்படியே அந்த ட்ரான்சிஷன் காட்டுறது பயங்கரமாக. ஸோ 2 கேரக்டர்ஸ் மெயினாக அவர் கேரி பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் ரொம்ப சாதுவாக வந்துட்டு எல்லாத்துக்கும் விட்டு முன்னாடி நார்மலாக ஆள் மாதிரி இருப்பார் நினைக்கிறேன். பட் அந்த சேம் டைம் இன்னொரு பக்கம் அவர் பயங்கரமாக டெரர். when he's triggered on the wrong side or when he's rubbed on the wrong side, he gets down and he சம்பவம் செஞ்சிருவார்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ that's how I'm feeling and I'm excited for this. ஏன்னா பயங்கர ப்ரூட்டலாக ராவாக ரக்கெட்டான ஒரு கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன எதுன்னு தெரியல, ஐம் வெயிட்டிங் ஃபார் இட் அப்படி சொல்லிக்கிறேன். பட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. பிரிட்டோ மைக்கேல் அவர்கள், ஐ லைக் த சாங். whatever song played there, it was செமையாக இருந்துச்சு. டிஓபியும் நல்லா பண்ணியிருந்தாப்புல. கார்த்திக் அசோகன் அவர்கள், எடிட்டிங் வந்துட்டு ஜி மதன் அவர்கள். எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. இந்த பர்டிகுலர் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கே பயங்கரமாக இருந்துச்சு வீடியோ. ஸோ சாலிட் ஒரு டெஃபரெண்டான ஒரு கியூரியாசிட்டி கிளப்பிட்டுருக்கு. that's pretty much it. இது என்னோட ரியாக்ஷன் ஃபார் தாஷா மக்கான் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. உங்கள் தாட்சி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்ல வீடியோ முடிச்சு பார்த்து நன்றி. சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.